ஃபர்ஸ்ட் சிக்ஸ் பேக் வச்சது சூர்யா தான். என்னது? கேக்கல. சிவகுமார கலாய்ச்ச நடிகரோட மனைவி. ரெட்ரோ படத்தோட ஆடியோ அப்புறம் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுல நடிகரும் சூர்யாவோட அப்பாவுமான சிவகுமார் கலந்துக்கிட்டாரு. அப்ப பேசின அவரு, தமிழ் சினிமாவுல சூர்யாவுக்கு முன்னாடி சிக்ஸ் பேக் வச்ச நடிகர் யாராவது இருக்காங்களா? அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாரு. அதைத் தொடர்ந்து நிறைய பேர் அவருக்கு பதிலடி கொடுத்த சூழல்ல, பிரபல நடிகரோட மனைவி சிவகுமார கலாய்ச்சு போஸ்ட் போட்டிருக்காங்க. சூர்யா நடிப்புல கடைசியா வெளியான கங்குவா படம் படுதோல்வியை சந்திச்சது. சிவா இயக்கியிருந்த அந்த படத்தை பார்த்த ரசிகர்கள் கழுவி கழுவி ஊத்துனாங்க. ஒண்ணுமே இல்லாத படத்துக்கு ஏன் சூர்யாவும் ஞானவேல் ராஜாவும் அவ்வளோ ஹைப் ஏத்துனாங்க அப்படின்னு தெரியலையே அப்படின்னு ஓப்பனாவே கமெண்ட் பண்ணாங்க. அதன் காரணமா உடனடியா ஒரு ஹிட் கொடுத்துடணும் அப்படிங்கறதுல ரொம்பவே தெளிவாவும் தீர்க்கமாவும் இருக்காரு சூர்யா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் கூட கூட்டணி வச்சிருக்காரு சூர்யா. 2டி நிறுவனம் தயாரிச்சிருக்கக்கூடிய ரெட்ரோ படத்துல சூர்யாவுக்கு ஜோடியா பூஜா ஹெக்டே நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜெயராம், ஜோசு ஜார்ஜ் இந்த மாதிரியான நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. மே 1ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்தின் மேல உச்சக்கட்ட எதிர்பார்ப்பு ரசிகர்கள் கிட்டயும் திரையுலகத்தினர் கிட்டயும் இருக்குது. கங்குவா மாதிரி இந்த படமும் ஆயிடக்கூடாது அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு இந்த படத்தோட விழாவுல சூர்யா ஓவரா எதுவுமே பேசல. ஆனா அந்த குறைய போக்குறதுக்கு அவரோட அப்பா சிவகுமார் வந்திருந்தாரு. விழாவுல பேசின அவரு, தமிழ் சினிமாவுல சூர்யாவுக்கு முன்னாடி சிக்ஸ் பேக் வச்சு நடிச்சவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேள்வி எழுப்பினாரு. அவரோட இந்த பேச்சு திரையுலகத்துல விவாத பொருளா மாறுச்சு. தனுஷ் தான் முதல்ல சிக்ஸ் பேக் வச்சதா விஷால் சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில பிரபல நடிகரான ரியாஸ் கானோட மனைவி உமா ரியாஸ் கான் தன்னோட கணவர் சிக்ஸ் பேக் வச்சிருக்கக்கூடிய புகைப்படத்தை தன்னோட இன்ஸ்டாகிராம்ல பகிர்ந்து மை மேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிவகுமார கலாய்ச்சி உருவாக்கப்பட்டிருந்த மீம் ஒன்னையும் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பகிர்ந்திருக்காங்க. அது இப்போ பெரிய அளவுல ட்ரெண்ட் ஆயிட்டு வருது.